அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் 10வது நாள் இஃப்தாருக்கு பால் வந்து காய்ச்சியாச்சு. கஸ்டர்டு தான் பண்ண போகிறோம். இது வந்து மேங்கோ கஸ்டர்டு. கஸ்டர்டுக்கு பாலில் வந்து கஸ்டர்ட் மாவை கரைச்சி அதில் சேர்த்துட்டு எப்பயும் போல் ஒரு பவுலில் ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த தடவை எங்கள் பாப்பா வந்துட்டு நானே எல்லாமே ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. எப்பயும் நோன்பு கஞ்சி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தே வாங்கிடுவோம். பக்கத்தில் உள்ள எங்கள் அக்கா பொண்ணு வந்துட்டு நோன்பு கஞ்சி வாங்க வரையில் நான் நோன்பு வைக்கலை, கொஞ்சமாக கொடுங்க, வீட்டில் வந்து 2 பேர் மட்டும்தான் நோன்பு வச்சுருக்காங்க, அதனால் நான் குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், நோன்பு வைக்கலைனாலும் இந்த கஞ்சி இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமில் நம்ம உட்காந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம குழந்தைங்க இஃப்தார் டைமில் நம்ம கூட வந்து உட்காரும்போது நீ தான் நோன்பு வைக்கலையே, ஏன் இங்கே உட்கார்ற அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா சாப்பாடுங்கிறது எல்லாத்துக்குமே பொது தான். எந்த டைமில் நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்கோ அந்த டைமில் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுல தப்பே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல்